ரைடோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஹீரோவா உன்னோட கோல்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க ரென்னு வந்து ரைடோ நீ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க இந்த டீச்சர் கொடுக்க சொன்னாங்க, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதுதான் வெயிட் பண்ண, தேங்க்யூ ரைடோ அப்படின்னு சொல்கிறா. சரி விஷயம் என்னன்னா உன லிட்டி சிஸ்டர் இவரு தான் என்கிட்ட இதை பற்றிலாம் சொன்னான். ஓ அவள் தான் சொன்னால இவ்வளோ சொல்கிறான். ஆனால் அது அவன் தான் ஜெயிச்சான். இவ்வளோ வந்து ஏறு ஒர்க் பண்ணிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நீ எப்போவும் நான் பார்த்துட்டு இருக்குது, தேங்க்ஸ் ஏறு அப்படின்னு சொல்ல அவளும் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது மட்டும் இல்லை அவள் இதுவும் வாங்கிட்டு வந்தா பாராட்டுறேன் ஏறுன்னு சொல்லிட்டு ரைனா சொல்ல ஆமாம் இது என்ன அப்படின்னு நம்ம ஏறோ கேட்க அதை நான் டூனா செய்யறதுக்காக வாங்கிட்டு வந்தேன், நான் அவளுக்கு எனர்ஜி கொடுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு ரைனா சொல்ல உனக்கு பிடிச்சிருந்தா நீ வேணா உள்ள வரலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நீ இந்த நைஃப் சூப்பராக யூஸ் பண்ணுறேன், நீ உன்னோட சிஸ்டம் குக்கிங் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஏறோ சொல்ல அவளும் சொல்கிறான் நான் இது பண்ணதுக்காக ஏகப்பட்ட ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், அப்போ தான் நான் ரைனாவுக்கு நல்ல ஒரு டெலிஷியஸான ஃபுட்டு செய்ய முடியும். அது மட்டும் இல்லை அவள் நான் எல்லாமே ஒரு யூஸ்லெஸ்ஸான உன்னோட சிஸ்டம் மாதிரி ரொம்ப அக்கறையாக இருக்கேன், பின்ன நான் செய்யாமல் வேறு யாரும் செய்வாங்க, ஏன்னா அது என்னோட ஃபேமிலி இல்லை, இன்னும் எவ்வளோ நாள் அவளை என்னால் பார்த்துருக்க முடியும்னு தெரியல. அது மட்டும் இல்லை அவள் கூட இருக்க ஒவ்வொரு நாளும் எனக்கு இம்பார்ட்டன்டான நாள். வெயிட் பண்ணு ஒரு ஹீரோ பார்க்கறதுனால தான் இருக்கான், ஆனால் அவளுக்கு உண்மையாக உடம்பு சரின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை அவளோட சிஸ்டரோட ஃபோட்டோ வச்சுட்டு அவளோட அன்பை வெளிப்படுத்தலாம்னு நினைக்கிறேன், அதான் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அவளும் சொல்கிறான் நான் வந்ததுக்கப்புறம் அவளை பார்த்துக்க முடியுமா எனக்கு தெரியல, ஆனால் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய நினைக்கிறேன் அப்படின்னு இவ சொல்ல ஓ இதுதான் சொல்ல வந்தாளா. அவளும் சொல்கிறான் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், ரைனா எப்போ எனக்கு நல்ல ஒரு டேஸ்டான ஃபுட்லாம் எடுத்து வருவான், ஸோ அதனால் இது போல் சமைத்து நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் அவளுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏறும் சொல்கிறான் ரைடு நீ ரைனா பற்றி தான் நினைக்கிறேன் கேட்க ஓ அதுவா, ரைனாவை பொறுத்த வரைக்கும் அவன் பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு கிளாஸ்மேட்டு அவ்வளோதான், ஆனால் அதுக்கு மேலே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ரைனா எப்போ உன்னை பற்றி தான் பேசிட்டே இருப்பான், லஞ்சு செய்யும்போது கூட உன்னை பற்றி தான் பேசுவான், ஸோ நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரிஞ்சுக்கா நான் விரும்புகிறேன், நீ உண்மையாக தான் பேசுகிறேன், ஆனால் நீ ஒரு கெட்டனா இருந்தால் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அப்போ நான் ஒரு கெட்டனா இருந்தால் நீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்க ஈரமும் பயத்தில் இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் சீன் தான் காட்டுறாங்க, நைட்டு டின்னருக்கு இங்கே ஸ்டே பண்ண சொல்ல ஈரமும் இல்லை டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லலாம், நான் உன்னை ஸ்கூலில் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்ல தேங்க்யூ ரைடோக்கும் அப்படி சொல்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் சீன் தான் காட்டுறாங்க, ரென்னு சொல்கிறான் ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல ரென்னு சொல்கிறான் ரைடோ நீ இங்கே சங்க சொல்ல வேண்டியதானே, ஏறு சொல்கிறான் அவன் ரொம்ப கவலையாக இருந்தான், ஏன்னு சொல்லிட்டு இவன் கேட்க ரைனாவுக்கு கோல்டு போயிடுச்சு பார்த்து அவன் ரொம்ப கவலைப்பண்ணான், ஆனால் தான் அவன் சாப்பிட மாதிரி நினச்சி அவன் ரொம்ப கவலைப்பண்ணான், அதை பற்றிலாம் அவன் கவலைப்பட தேவையில்ல, ரைனா நீயும் ரேடோ நீயும் க்ளோஸ் ஆக தான் நான் விரும்புகிறேன் அப்படி ஏறும் நீ உன்னை போய் நீ என்ன நினைக்கிற சொல்ல நானும் அது மாதிரி தான் நினைக்க மாட்டேன். ரைனா சொல்கிறான் நீ ரைடோ கூட என்ன பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுவா நான் வந்து அவங்ககிட்ட குக்கிங் பற்றி பேசினேன், அது மட்டும் இல்லை உங்களை பற்றியும் பேசலாம்னு சொல்லிட்டு இவனும் சொல்ல ரைடோவை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனும் சொல்கிறான் அவன் வந்து அவன் ஒரு மிஸ்டியஸான பர்சன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏறும் சொல்கிறான் ரைடோ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் தேங்க்ஸ் சொல்லிட்டு ரைனா சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, தேங்க்ஸ் இல்லாமல் நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு தான் காட்டுறாங்க. ரென்னு சொல்கிறான் ரைனா நீ இன்னைக்கு நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க, நானும் தான் அவளை பார்த்தேன், ஆனால் ரென்னும் கேட்குறான் என்னாச்சு சொல்லி கேட்குறா. அவளும் சொல்கிறான் ரைனா வந்து ரைடோவை பார்த்த அந்த பார்வை இருக்கு, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங் இருக்குன்னு நினைக்கிறேன், நானும் அதை பற்றி யோசிச்சு இருந்தேன், ரைனா நீயும் ஏன்னா டேட்டிங் போயிருக்கான்னு நினைக்கிறீங்களா ரென்னு சொல்ல என்னால் கன்ஃபார்ம்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல நெக்ஸ்ட் டைம் நான் ரைடோவை பார்க்கும்போது நான் இதை கேட்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஏறு சொல்கிறான் அவங்க டேட்டிங் போயிருந்தா நீ என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்குறான். நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு ரென்னு சொல்ல ஏன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன்னா ரைடோ எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல எனக்கு அவனை பிடிக்காம இல்லை. நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க ரைடோ நீ என்ன ரைனாவோட கோல்டு எப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரைனா நீ நல்லா இருக்கா, அவள் நார்மல் ஆகிட்டா, அவருக்கு பாதுகாப்பாக ஏறு தான் பக்கத்தில் இருக்கான், ஓ எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, சரி இங்கே என்னத்துக்கு வந்திருக்க சொல்லிட்டு ஹீரோ கேட்க அவளும் சொல்கிறான் நான் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு வந்தேன், ரைடோ நீ என் கூட ஷாப்பிங் வரீங்களா சொல்லிட்டு எவ்வளோ கேட்குறான். நீங்கள் எதனா பிஸியாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ அதான் இல்லைன்னு சொல்ல சரி வாங்க வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவளும் கூப்பிட்டு போகிறான். அப்படியே நீ எப்போ தனியாக ஷாப்பிங் பண்ணுவேன் கேட்க இல்லை எல்லா டைமும் இல்லை, ரைனாவுக்கு நீ நல்லா தான் இருக்கா, ஆனால் ஏறும் அவளை பார்த்துருக்கிறதுனால ஷாப்பிங் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்திருக்கேன், நீ இதை என்ன பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்க ஓ அந்த சீஸா இது இங்கே தான் இருக்கேன் ரென்னு சொல்கிறான் நீ என்னோட பிக் பிரதர் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல இது ஒரு நல்ல யோசனையாக தான் இருக்குது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அவளும் சரி சரி வாங்க நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாழ்ட்டேங்கன்னு சொல்லிட்டு அவளும் தேடுறா. ரெண்டு என்னாச்சு சொல்லி ஹீரோ கேட்குறான் ஷாப்பிங் பண்ணதுக்கு எடுத்து அந்த மணி நான் 12 நினைக்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க ஆமாம் நான் என்ன தான் தேடியும் அதில் எதுவுமே கிடைக்கல, அதில் நிறைய பணம்லாம் இருந்தது, இப்போ நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு இவனும் ஃபீல் பண்ணேன், சரி இதை யூஸ் பண்ணிக்க, இதை யூஸ் பண்ணி பே பண்ணு, அதெல்லாம் பரவாயில்ல நம்ம வாலெட்டை தேடிக்கலாம் சொல்லிட்டு தேங்க்யூ நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ரெண்டும் சொல்கிறான் ஆமாம் நீங்களும் பணத்தை மிஸ் பண்ணிட்டீங்களா சொல்லிட்டு கேட்குறா. இல்லை அது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ரெண்டும் சொல்கிறான் நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன், இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இதுக்கு வேறு வழி இல்லையா, நம்ம இப்போ வேறு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு வேலை பணம் இல்லாமல் வேறு ஏதோ வழி கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறான். ஒரு அவள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாளா. அவள் இது மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அதிகமாக பொருள் வாங்கிட்டே இருந்தால் அவள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஒவ்வொரு மாதமும் அதோட வட்டி ஏறிட்டே போவான், இப்படியே இருந்தால் அவளுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும், இது எப்படி வேலை செய்யுன்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அவளும் சொல்கிறான் என்னோட ஸ்நாக்ஸ்லாம் திரும்பவும் ஷெல்ஃப்லேயே வைக்க வேண்டிய டைம் வந்து அப்போ அவங்ககிட்ட என்ன ஓனா மணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் என்கிட்ட கொஞ்சமாக மணி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அவங்களும் தொலைஞ்சு போன வாலெட் எதுவும் இங்கே எடுத்துன்னு வந்து கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோ சரிவா நம்ம வேறு எங்கன்னா போய் கண்டுபிடிக்கலாம், முதல்ல போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணுவோம், அவளும் சரின்னு சொல்லிட்டு சரிவா நம்ம சீக்கிரமாக போவோம் சொல்லிட்டு இந்த டாக் இங்கே என்ன பண்ணுது, இது நான் ஷாப்பிங் பண்ணலான்னு எடுத்துன்னு
அந்த வாலெட் அப்படின்னு சொல்றா. எல்லாம் கரெக்டா இருக்கு, எனக்காக எடுத்துன்னு வந்து சொல்லிட்டு அவளும் கேட்க, நீ ஒரு நல்ல பப்பின்னு சொல்லிட்டு அவளும் தடை கொடுக்கடா. ரைடா நீ இன்னைக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு எவ்வளோன்னு சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல, ரைனா எனக்கு எப்பவும் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பான், அவள் எப்பவும் எனக்கு ஹெல்ப் பண்ற விஷயத்துக்கு நான் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க டீனியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்க 2 பேரும் லவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இரவும் ரைனா வார்த்தை பார்த்துட்டு சரி வேற ஒரு டைம் இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டான். நீ ரைனா சொல்றான் ரெண்டு திரும்ப பார்த்துட்டு தேங்க்ஸ் ரைடோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இரவும் சொல்றான் அதெல்லாம் பரவாயில்ல. ரைனாவும் சொல்றான் நான் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு நூயை கூப்பிட்டே வந்தேன், அவன் திடீர்னு ஓடிட்டான், அதனால அவன் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் சொல்ல, அங்கே ரைனாவும் கேட்கறான் நீ எதை பேசிட்டு என்னன்னு சொல்லி கேட்கறான். அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, இரவும் சொல்றான் ரைனா நான் கூட ஒன்று கேட்கணும், 2 பேரும் ஒரே நேமா இருக்கிறீங்கல்ல, அதனால ரைனான்னு சொல்லி கூப்பிடுறேன், உன்னோட பேர் பக்கத்தில் சாமி யூஸ் பண்ணது எனக்கு மாதிரி வித்தியாசமா தெரியுது, நம்ம ஏதோ க்ளோஸ் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு அவளும் சொல்றான். அப்படி ரைனாவே கூப்பிடு உண்மையாக சொல்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்க நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. இங்கே ஏறும் சொல்கிறான் அவளுக்கு பிடிச்ச கோல்டு எனக்கு பிடிக்கும் நான் நினச்சே பார்க்கல, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு. ரைனா சொல்கிறான் ஏறு நீ எனக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்க, அதனால இது என்னோட டேன்னு உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்க, அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி கேட்க அவளும் சொல்கிறான் நான் இல்லை நான் கொஞ்சம் சீக்கிரமாக க்யூர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு